ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ரிட்ஜ் டூர் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சிஸ்டர் ரிப்பீட்டடாக ஃப்ரிட்ஜ் டூர் போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுதான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஃப்ரிட்ஜில் எப்படி திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்கான குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஃப்ரீசரில் என்ன வச்சுருக்கேன்னு சொல்லி காமிச்சு முடிச்சிட்றேங்க. ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணக்கூடிய திங்ஸ் வந்து இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கிடையாது, அதனால் ஃப்ரீயாக தான் இருக்குது. அதில் ஒரே ஒரு குல்ஃபி மட்டும் வச்சுருக்கேன். அடுத்தது இந்த 2 ஐஸ் ட்ரேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் வாங்குறப்போ கூடவே வந்து ட்ரே தான். ஐஸுமே அதில் வந்து இப்போதைக்கு எதுவும் கிடையாது, தேவைப்பட்டால் மட்டும்தான் ஐஸுமே வந்துட்டு போட்டு வைப்பேன். இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுனால அதுவுமே வாஷ் பண்ணி எடுத்து உள்ளே வச்சது அப்படியே தான் இருக்குது. ஃப்ரீசருமே ஓவராலாக ஐஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கம்பல்சரி அந்த மெல்ட் பட்டன் இருக்கும் இல்லைங்களா, அதை ப்ரெஸ் பண்ணி விட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். இந்த மாதிரி தான் நான் ஃப்ரீசர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். அடுத்தது ஃப்ரீசருக்கு கீழே பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன்னு சொல்லி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். பால், தயிர், மஷ்ரூம் பேக்கெட், இந்த மாதிரி எது வாங்கினாலுமே அதில் தான் வந்து வச்சுருப்பேன். அடுத்தது ஃபஸ்ட் ட்ராக்கில் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன். அந்த கார்னரில் எம்டி மஷ்ரூம் பாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். இது எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா, மேலே அந்த சில்லர்லேருந்து ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து ட்ராப்பாக வந்து விழுகும். ஏன்னா ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகி வரது. அது வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே வந்து அந்த வாட்டர் வந்து கீழே போயிடுது. அதுக்காக வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த கார்னரில் வந்து இந்த எம்டி மஷ்ரூம் பாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா அதை வச்சுட்டோன்னா அதில் ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்குமே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. மெயினாக அதுக்காக வந்து வச்சுருக்கேன். அடுத்தது ரோஸ்மே கவரில் வாங்கிட்டு வந்தது அப்படியே இருந்ததுங்க. அதையுமே வேறு ஒரு இதுக்கு மாற்றி டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி வைக்கிறப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து மெயின்டைன் ஆகிட்டு வரும். அடுத்தது தயிருமே வந்துட்டு இந்த டைம் பேக்கெட்டில் வாங்காமல் இந்த மாதிரி டப்பாவில் வாங்கினதுனால அதுவுமே இந்த கீழ் ரேக்கில் தான் வந்து வச்சுருக்கேன். அடுத்தது இப்போ காமிக்கிறது வந்துட்டு ஃபுல்லாகவே பட்டருங்க. ஊர்லேருந்து வரப்போ எந்த திங்ஸ் எடுத்துகிட்டு வரமோ இல்லையோ கம்பல்சரி பட்டர் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா இது வந்து அதிகமாக எனக்கு தேவைப்படும். இதுவுமே பாக்ஸில் வச்சுட்டோன்னா 1 மந்த் வரைக்கும் அப்படியே இருக்குங்க. அதனால் பாக்ஸ்லேயே வந்து அப்படியே வச்சுட்டேன். இதில் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறதுனால பண்ணல, இது அவங்கவுங்க ஆப்ஷனில். நான் வந்து நார்மல் ரேக்கில் தான் வந்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒவ்வொரு ரேக்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி லெமன் வந்து ஹாஃபாக கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வைக்கிறப்போ அந்த ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்காக வந்து வச்சுருக்கேன். அடுத்தது செகண்ட் ரேக்கில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன். இந்த பாக்ஸில் இருக்கிறது ஃபுல்லாகவே கருவேப்பிலை தாங்க. கருவேப்பிலையுமே வாங்கிட்டு வந்தது 2-3 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல லீஃப் மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். அடுத்தது இந்த பாக்ஸில் இருக்கிறது ஃபுல்லாகவே வெஜிடபிள்ஸ் தாங்க. ஒரு சில வெஜிடபிள்ஸ் அப்போவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஒரு சிலது வந்து குக் பண்ணுறப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். வெஜிடபிள்ஸுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஆல்ரெடி எங்கிட்ட எந்த கண்டெய்னர் இருக்கோ அதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி நான் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு கண்டெய்னரும் வந்து வாங்கலை. இந்த பாக்ஸில் இருக்கிறது ஃபுல்லாக வந்து தேங்காய் தாங்க. ஃப்ரீ டைம் இருக்கிறப்போ தேங்காய்லாம் வந்து துரி வச்சிட்டோன்னா நம்ம குக்கிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ டே டைமில் வந்து ஃப்ரீ டைம் இருக்கிறப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் குட்டி குட்டியாக வந்து பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இந்த 3 பாக்ஸில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ரௌன் கலர் கவர் ஃபுல்லாக இருக்கிறது வந்துட்டு ஃபுல்லாகவே கிரேப்ஸுங்க. இன்றைக்கி ஜூஸ் போடுறதுனால அப்படியே கவரோடு இருக்கட்டும்னு சொல்லி அப்படியே வந்து வச்சுட்டேன். அடுத்தது மாதுளம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாமே வந்து கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் தான் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா இது வெளியில் வைக்கிறதுனால வைக்கலாம், வெளியில் வச்சா சீக்கிரம் கெட்டு போன மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி மட்டும் பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸையுமே எடுத்து வெளியில் வச்சுருவேன். அடுத்தது நான் தேர்ட் ரேக்கில் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேங்க. கண்டெய்னரில் போட்டது போக மீதி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கவரில் தான் போட்டு வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லென்த்தான வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, பீக்கங்காய், பாவக்காய், சொரக்காய், இதெல்லாமே வந்து கண்டெய்னரில் போட்டு வைக்க முடியாது. அதனால் கவரில் போட்டு ரேப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா மாவு பக்கெட் வந்து இருக்குங்க. இந்த ரேக்குக்கு மேலே வந்துட்டு குட்டி இன்னொரு ரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். எதுக்காகனா மெயினாக அந்த மாவு பக்கெட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான். ஏன்னா அந்த ரேக் இருந்து அந்த மாவு பக்கெட் வந்து உள்ளே வந்து வைக்கவே முடியல. அதுக்காக தான் மெயினாக அந்த ரேக் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு அந்த பக்கெட் வைக்கிறதுக்கான அந்த ஹைட் வந்து கரெக்டாக ஆயிருச்சுங்க. இப்போ அந்த பிளேஸில் வந்து நான் நல்லா செட் பண்ணி வச்சுருக்கேன். மாவுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 நாள் தான் அந்த பக்கெட்டில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மாவு யூஸ் பண்ண கம்மியாகும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஒரு பாட்டில் மாற்றி வந்து எடுத்து வச்சுருவேன். அடுத்தது பாட்டமில் இருக்கக்கூடிய ரேக்கில் வந்துட்டு எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேங்க. இதில் வந்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா மாவு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பேன். ஓப்பன் பண்ணதாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ரேப் பண்ணி மேலே ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி ரப்பர் பேண்ட் இல்லைன்னா கூட அதுக்கான அந்த கிளிப் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது போட்டு நல்லா இது பண்ணி வச்சுருப்பேன்.
அடுத்தது ஓப்பன் பண்ண பேக்கெட்டில் வந்து ஒரு சைடு வச்சுட்டு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாமல் அதை புதுசாக அந்த ரீஸ்டாக் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் இன்னொரு சைடு வந்து வச்சுருப்பேன். அடுத்தது இந்த நியூவாக வாங்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் இருந்தாலுமே அதை அடியில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணதெல்லாம் வந்து மேலே வச்சுட்டு வந்தோம்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது மெயினாக பருப்பு ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிலது மட்டும்தான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ரோஸ்ட் ஆகி இருந்ததுன்னா நம்ம வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணோன்னா பூச்சி பிடிக்காதுங்க. இந்த மாதிரி பச்சையாக இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக வந்து பூச்சி பிடிச்ச மாதிரி ஆயிடுது. அதனால் இதமே யூஸ் பண்ணுறப்ப வெளியே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஓவராலாக அந்த பாட்டமில் இருக்கக்கூடிய ரேக்கில் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே எனக்கு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னா அப்பப்போ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வைப்பேன். இப்போது சென்டரில் இருக்கக்கூடிய ரேக்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தாங்க திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஃப்ரிட்ஜில் அந்த டோரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ரேக்கில் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேங்க. இப்போ காமிச்சது ஃபுல்லாகவே ஃபுட் கலருங்க. இது வந்துட்டு சப்ஜா சீடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் மெயினாக ஜூஸ் போடுறப்போ யூஸ் ஆகும்னு சொல்லி வேறு ஒரு டப்பாவில் வந்து மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய டப்பாவில் பார்த்தீங்கன்னா பாதாம் பீசன் ஃப்ளாக் சீட் ரெண்டும் சேர்த்து ஒரே டப்பாவில் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ளாக் சீட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணாமல் தான் இருந்தது, அதனால் 2 in 1 வச்சிடலான்னு சொல்லி ஒரே இதில் வந்து வச்சுட்டேன். அடுத்தது கொஞ்சம் சாக்லேட்ஸ் இருந்ததுங்க, அது வந்து வச்சுருக்கேன். அடுத்தது இந்த 3 கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா முந்திரி, திராட்சை, ஏலக்காய் 3 வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கண்டெய்னருமே வந்துட்டு லைன் டேட் சிரப் வாங்கி யூஸ் பண்ணிட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த கண்டெய்னர் தான். 3 இதுவும் ஒரே மாதிரி இருந்தது. சரி போட்டு வச்சு அழகாக இருக்குன்னு சொல்லி முந்திரி, திராட்சை, ஏலக்காய் 3 இதுவும் பார்த்திங்கன்னா அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது அந்த ரேக்குக்கு கீழேயே பார்த்திங்கன்னா குட்டியாக 3 ரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்கெல்லாம் வச்சுக்கிறதுக்காக. இப்போதைக்கு அதில் எக் எதுவும் இல்லாதனால பார்த்திங்கன்னா லெமன் கட் பண்ணி அப்படியே வந்து வச்சுருக்கேன். அடுத்தது இந்த கார்னர் ரேக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லெமன் தாங்க. ஆல்ரெடி நான் வீட்டில் வச்சுருந்தது, மாமா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெமன் அதிகமாகவே சேர்ந்துருச்சு. இனி ஊறுகாவுமே போடலான்னு சொல்லி வச்சுருக்கேன். அடுத்தது கீழே இருக்கக்கூடிய குட்டி ரேக்கில் பார்த்திங்கன்னா நெய் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ காமிக்கிறது வந்து அம்மா ஊர்லேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க, அந்த நெய் தான். இந்த சில்வர் கண்டெய்னரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே வந்து ரெடி பண்ணது. ஏன்னா ஊருக்கு போகிறோங்கிறப்போ அந்த பட்டர் ஃபுல்லாகவே அப்படியே வச்சுட்டு போயிட்டு ஒரு மாதிரி ஆயிரும்னு சொல்லி நெய் காய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதுவே கொஞ்சம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த குட்டி கண்டெய்னரில் இருக்கிறத யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெருசு எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். ஓவராலாக இந்த 3 ரேக்கில் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேக்கில் வந்துட்டு ஜிப்லாக் கவரில் பச்சை மிளகா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவுமே காம்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வச்சிட்டோன்னா 1 month வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இது ஃபுல்லாகவே இஞ்சிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்கலாம்னு சொல்லி இஞ்சியுமே இந்த டைம் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டும் தான் பார்த்திங்கன்னா இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய ரேக்கில் வந்துட்டு இருக்குது. அடுத்தது அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இன்னொரு குட்டி ட்ரே மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பேக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு செட்டாக வச்சிட்டோன்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓவராலாக பாட்டமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் டோரில் நான் திங்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டேங்க. நீ இதே மாதிரி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். அப்பப்போ வந்து மெஸ்ஸி ஆச்சுன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வைப்போனா தவிர மற்றபடி ஆர்கனைசேஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜுக்கு மேலே நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அங்கேயுமே குட்டி ஒரு ஒயிட் கலர் பேஸ்கெட் வந்து வச்சுருப்பாங்க. அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரை ஃப்ரூட்ஸ் தாங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட் இந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருப்பேன். ஏன்னா இதெல்லாம் கண்ணு முன்னாடி வைக்கிறப்போ அப்பப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து நமக்கு தோணிகிட்டே இருக்கும் இல்லைங்களா, அதனால் மெயினாக வந்து வச்சுருப்பேன். நீங்களும் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா நமக்கு அப்பப்போ ஞாபகம் வந்து எடுத்து சாப்பிட்டே இருப்போம். கண்டிப்பாக இந்த டிப்பையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா அழகாக இருக்கணுங்கிறதுக்காக குட்டியாக ஒரு மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். அடுத்தது இதுக்கு சைட்லேயே வந்துட்டு ஒரு டொமேட்டோ கெச்சப் வந்து வச்சுருக்கேங்க. இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருந்தேன். அப்பப்போ வந்து நான் இதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி எடுத்து மேலேயே வந்து வச்சுட்டேன். அடுத்தது இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு டெக்கார் பீஸ் மாதிரி இருக்குது. அதுலேயுமே கிளாக் மாதிரி ஒன்று இருந்தது, அது கொஞ்சம் யூஸ் ஆகிறதில்ல, அதனால் இப்போதைக்கு டெக்கார் பீஸ் மாதிரி அப்படியே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்தது ஃப்ரிட்ஜுக்கு இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா ஐ லவ் மை கிச்சனுங்கிற ஒரு போர்டு மாதிரி நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஏதாவது பார்க்குறப்போ நமக்கு மைண்டுக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் அதை வந்து வச்சுருக்கேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா 2 டால் வந்து இருக்குது. அடுத்தது ஃப்ரிட்ஜு கவரில் பார்த்திங்கன்னா மெயினாக 2-3 கவர் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா நம்ம எங்கேயாவது டக்குன்னு வெளியில் கிளம்புறோம் அப்படிங்கிறப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜு கவரில் வந்து வச்சுருக்கேன். அடுத்தது ஃப்ரிட்ஜோட இன்னொரு சைட் கவரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேங்க. இதில் பார்த்திங்கன்னா மெயினாக கிச்சன் சம்மந்தப்பட்ட திங்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன்.
வச்சுருப்பேன். ஏன்னா அந்த ஸ்டவ்வோட அந்த ஸ்விட்செல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு டைம் போயிருச்சுங்க. நான் கடைக்கு போய் மாற்றிட்டு வந்தோம். அது வாங்குறப்பவே வந்து அந்த ஸ்விட்ச் ஒன்று எக்ஸ்ட்ராவே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட நம்ம டக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஸ்பேர் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதுவுமே வேறு எங்கேயாவது வச்சா மிஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் கவர்லேயே வந்து சேஃப்டியாக வச்சாச்சுங்க. அடுத்தது இது வந்துட்டு ஸ்டிக்கி நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் ரீசெண்டாக ஷாப்பிங் போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது திங்ஸ்லாம் வந்து காலி ஆயிடுச்சுன்னா அதை வந்து நோட் பண்ணி வைக்கிறதுக்காக மெயினாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒருவேளை அதுவுமே வந்து நோட் பண்ணலாம் அப்படின்னா அந்த அன்றைக்கி என்ன மெனு வந்து பிளான் பண்ணுறனோ அதெல்லாமே வந்து இதில் நோட் பண்ணி வச்சுருவேன். ஸோ 2-in-1 பர்பஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம இதுக்கு தான் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாதுங்க. நம்ம ஏதாவது க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அதை நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பிளானர் மாதிரி போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மெயினாக அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது ஃப்ரிட்ஜோட பாட்டமில் பார்த்திங்கன்னா இன்னொரு ரேக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது மெயினாக பார்த்திங்கன்னா ஆனியன்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான். நான் வந்து என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னா, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கும் இல்லைங்களா, டாக்டர் கொடுத்தது அதெல்லாமே கொஞ்சம் பத்திரமா தான் வந்து வச்சுருப்பேன் எப்போவுமே. அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய ரேக்கில் வந்து வச்சுருக்கேன். சரி வாங்க, இப்போ நான் ஃப்ரிட்ஜோட கவர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணி முடிச்சிடுறேன். இது வந்து நான் ஆன்லைனில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வாங்கி கூட 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் உங்கள் கூட வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் கவர் வந்து ஒரு பீஸ் வந்துருங்க. அடுத்தது ஃப்ரிட்ஜ் ஹேண்டிலுக்கான கவர் வந்து 2 இது வந்து கொடுப்பாங்க. நான் வந்து இப்போ ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னொன்று வந்துட்டு புதுசாக அப்படியே தான் வந்துட்டு இருக்குது. அடுத்தது ஃப்ரிட்ஜ் ரேக்கு போடுறதுக்கான மேட் பார்த்திங்கன்னா 4 பீஸ் வருங்க. ஸோ நம்ம 4 ரேக் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே ஏதாவது கொட்டுச்சுன்னா கூட நம்ம ஈஸியாக வைப் பண்ணி எடுக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்குது. இது ஃபுல்லாகவே செட் ஆஃப் காம்போ மாதிரி வந்துருங்க. இதுக்கான லிங்க்மே கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்ட செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் ஃப்ரிட்ஜை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறேங்கிறதுக்கான குட்டி டிப் வந்து உங்களோட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 months ஒன்ஸ் கம்பல்சரி அந்த ரேக்கில் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இன்கேஸ் ஏதாவது வந்து கொட்டிட்டேன் அப்படின்னா உடனே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம்லாம் வந்து விட மாட்டேன். ஏன்னா டைம் ஆக நமக்கு தான் வேலை வந்து ஜாஸ்தியாகிற மாதிரி இருக்குங்க. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் கம்பல்சரி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா, அதுவுமே ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, லைட்டாக காலின் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு வைப் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வரப்போ நீட்டாக வந்து ஃப்ரிட்ஜ் மெயின்டைன் ஆகிட்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.